சார் சார் வணக்கம். யாரு? இங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி மேனா பேச்சுலரா? நான் ஃபேமிலி மேன் சார். ஃபேமிலி மேனுக்குலாம் வீடு தர்றது இல்ல, பேச்சுலருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு மொத்தம் 7 பொண்ணு, 2 பேச்சுலர்ஸ நம்பி வாடகை குடி வச்சேன். இப்ப பெரிய பொண்ணு அமெரிக்காவுல வெல் செட்டில்டு, 2வது பொண்ணு பாம்பேல பக்கா செட்டில்டு. மீதி இருக்கிறது 5, அதை 4 ஆக்கலான் இருக்கேன். நீ முதல்ல கிளம்பு. வணக்கம் சார். தம்பி யாரு? பார்ட்டியா? ஆமா சார், இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாரு, அதான் கிளம்பிக்கிட்டு வந்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்காரு. கரெக்ட் சார். ராதா வேதா சீதா புனிதா குமுதா எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. உங்களுக்காக தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ இப்படி வாயா. என்ன இது வாடகை வீடு கிட்ட இது மாதிரி தப்பா நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாரியா, இப்போதான் ஒரு விலங்கத்துல மாட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பி ஒரு பிரச்சனையா? வேண்டாம், வேற வீடு பார்க்கவா? பாருங்க, நீங்க இந்த அக்ராரத்துல வீடு வேணும்னு கேக்குறீங்க. இந்த அக்ராரத்துல பேச்சுலருக்கு வீடு கொடுக்க இவரை விட்டா வேற ஆளே கிடையாது. நமக்கு ஒரு காரியம் ஆனா நாளையும் இல்ல 5 அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். வாங்கண்ணா சார், பார்ட்டி ஓகே. மற்ற டீட்டெயில் எல்லாம் பேசி பிடிச்சுங்க. இங்க பாருங்க தம்பி, மாசம் 1500 ரூபாய் வாடகை, 6000 ரூபாய் அட்வான்ஸ். 1ஆம் தேதி ஆனா தான் வந்து வாங்கிக்கணும். இந்த அட்வான்ஸ். என்னங்க இது? நான் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமா சார். இது கண்டினியூ ஆவறதும் கட் ஆவறதும் நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இந்த காப்பி எனக்கு வர சார். மத்த விஷயத்த உள்ள போய் டீடைலா பேசிக்கலாம். பாப்பா பேக்க வாங்கிட்டு தம்பி உள்ள கூட்டிட்டு வா. நீ நில்ல, மூத்த நீ போ. இல்ல பரவாயில்லைங்க. வந்த உடனே விளையாட்டு. ஏன் காயத்ரி, நியாயமா எல்லாருக்கும் பிடிச்சி நம்ம காதல ஜெயிக்கணும்னு கிளம்பி வந்தது அவ்வளவு பெரிய தப்பா? நடந்த கலாட்டாக்கு அப்புறம் நான் ரவுடி இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு புரிகிறதுக்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிப்போம் நினைக்கிறேன். உன்கிட்ட எனக்கு அதிகமா பிடிச்சதே உன்னோட நம்பிக்கைதான். அத நீ தளர விடலாமா? எல்லா லவர்ஸும் பெத்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே சந்திப்பாங்க. ஆனா நம்ம ப்ராப்ளத்தை முன்னாடியே ஃபேஸ் பண்ணிட்டு பின்னாடி ஈஸியா ஒண்ணு சேர போறோம். அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். என் பிரச்சனை என்னன்னு தெரியாம உனக்கும், உன் பிரச்சனை என்னன்னு தெரியாம எனக்கும் அது நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம பிரிஞ்சிருக்கோம்னு யாரு சொன்னது? இப்ப நீ நினைச்ச நான் வரல. தம்பி தம்பி என்ன தம்பி, பகல்லையே கனவா? இந்த வீட்டு ராசி அப்படி. ஆமா, கனவு யார் கூடனா தெரிஞ்சுக்கலாமா? இந்த 5 பேர்ல ஒண்ணு தொடுங்கோ. தொடலனா வீட்டை காலி பண்ண வேண்டியதுதான். ஐயா என்னங்க எப்படி சொல்றீங்க? வேணும்னா 5 பேரும் தொடறேன். விட்டா மொத்த பேரும் குத்தகை எடுத்துட்டு போட்டிருக்க. நாங்க அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது. we are genuine. இவர் இருக்கிறது மொத்தம் 5, அதுல இது பிஞ்சு, மீதி 4 இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி ஆகணும். அப்படி நீ பண்ணல, அவங்கள ஒருத்தி உன்னை செலக்ட் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இங்க பாருங்கம்மா, கொண்டாந்த பொருளை எல்லாம் தம்பி ரூம்ல அங்கங்க வச்சிருங்க. கவலைப்படாதீங்க, உங்கள ஒருத்தி தம்பிக்கு தான். சந்தோஷம் தானே? பேனா உதறிட்டு இருக்கிறது ரெஜிஸ்ட்ரார், அது அவரோட வைஃப். ஆனா வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க யாரு? அவதாமா அந்த கொல்ல கூட்ட தலைவி, ருத்ரமூர்த்தியோட அம்மா. அப்படியே அவளுக்கு தலையில ஒரு சிவப்பு ரிப்பனை கட்டிப்பாரு. புலந்தேவி ஓல்டு கெட்டப்ல இருக்க மாதிரி இருப்பா. துணி காய போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க யாரு? அவனோட தங்கச்சிம்மா. இவளை காய போட்டுட்டு அவன் புருஷங்காரன் துபாய்க்கு போயிட்டான். தாலி கட்டின அன்னைக்கு போனவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான். ஏமா, குழந்தை நான் இன்டர்நெட்லயா பிறந்திருக்கோம், வேற ஏதோ இன்டர்லிங்க். ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கே அந்த பொண்ணு பிஞ்சிலேயே பழுத்ததுமா. அது இந்த வீட்ல இவ்வளவுதானா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, ஊட்டில ஒரு உதாகரம் இருக்கான், ஏதோ மிருதங்கத்துக்கு வார் கட்டுறவனா. இசை கலைஞன்னு சொல்லுங்களேன்ப்பா. அந்த நாய் தாமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு அந்த பரதேசி யாரோ ஒரு பண்ணாடைய லவ் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்து நிக்க போகுது.
இந்த குடும்பத்தை பார்த்து ஊரே கை கொட்டி சிரிக்க போகுது. அன்னைக்கு தாமா இந்த நாச்சி முத்து தலை நிமிர்ந்து நிக்கிறான். ஐயோ வேணு பாத்தியம்மா, பாவி பசங்க திட்டம் போட்டு அடிக்கிறானுங்க. டாய், இன்னைக்கு 99 ஆகி போச்சு. இன்னும் ஒண்ணு அடிக்கடா, நான் செஞ்சுரி போட்டுறேன். என்ன உங்களோட தான் எடுத்துக்கங்க. ஏய், ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? ஹலோ ப்ளீஸ். ஏம்மா, என்ன விளையாடுறியா? அப்படியே தூக்கி அந்த பஜஸ் பேங்க்ல ஏம்மா போட்ட? அப்பா, நீங்க வெளியில இருந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குறீங்க. நானு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம வச்சு அவங்கள அட்டாக் பண்ண பிளான் பண்றேன். ஸ்மார்ட் கேர்ள், விதைச்ச விதை வீண் போகல. தேங்க் யூ. ஐயோ அத்திம்பே, இவன் எப்படி இங்க வந்தாரு? அப்பா, என்ன கண்ணே, ஏன் அழல? அப்பா, நம்ம அம்மா உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனவ இப்ப என்னைய கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கப்பா. எங்க அவன்? எங்க? அங்கே. இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். உன்னை தானா தேடிக்கிட்டு இருந்தேன். அதோ வராரு இல்லைங்க, அவர்தான் நாச்சிமுத்து. ஓய், நீதான் நாச்சி முத்துவா? மரியாதையா எங்க ஆத்து பொண்ணை வெளியே அனுப்பியா? டேய், யார் வீட்டு பொண்ணை யார் அனுப்புறது? அவ கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. முதல்ல நீ வச்சிருக்கிற பொண்டாட்டி அனுப்புடா. பொண்டாட்டி அனுப்பவா? எங்க ஆத்து பொண்ணை அனுப்ப சொன்னா என் பொண்டாட்டி சேர்த்து அனுப்ப சொல்றான். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். என்னடா வைதேகி டீ போட்டு கூப்பிடுற? வைதேகியா? அவள் பேர் காயத்ரியா? இன்ஷியலா மாத்தம் இல்லாம பேரை வேற மாத்திட்டியா? இது பொண்ணு பிரச்சனையா? மாத்த உண்டு. பொண்டாட்டி பிரச்சனை. உன் பொண்டாட்டி பிரச்சனையா? அது பெரும் பிரச்சனையாச்சே. போடு நாலு போடு. ஓடு. பொண்ணு அனுப்ப சொன்னா ஓடு. பொண்டாட்டி அனுப்ப சொல்றான். ஓடு. பொண்டாட்டி அனுப்புனா கட்டை அடிக்கிறான். ஓடுடா. என் பொண்டாட்டி அனுப்புடா. ஓடு நாய். சாரி அத்திம்பே, மன்னிச்சிருங்கோ. ஓம் காயத்ரி நமஹ, ஓம் காதலே நமஹ, ஓம் ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் ஆய நமஹ, ஓம் தெய்வம் சீக்கிரம் ஹெல்ப் பண்ண நமஹ, ஓம் பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆய நமஹ, ஓம் காயத்ரி நமஹ, ஓம். சுவாமி, என்ன இது? ஒரு ரவுடி பையன் கர்ப்ப கிரகம் வரைக்கும் போய் நம்மளவா செய்யற வேலை அவன் செஞ்சுட்டு இருக்கான். அதை ஏமா கேக்குறேன்? விடாம தர்மகர்த்தா கையில காலில் விழுந்து அவன் ஏதோ பாவம் பண்ணானா, அதை போக்கணுங்கிறதுக்காக நேர்த்தி கடன் பண்ணிட்டு இருக்கான். மூச்சு வாங்குது தம்பி. பிரார்த்தனை முடிஞ்சு கொடுத்தா? தெரியலையே, இதோட முடிஞ்சிரணும்னு அம்பால வேண்டிக்கோங்க. காயத்ரி 108 கொடண்டி வாத்தா புடிச்சு ஆத்துக்குள்ள நுழையறதுக்குள்ள போதும் ஆகுதுரி. நீ அதை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? பாத்துருவோம்.